இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கட்ன பொண்டாட்டிக்காக ஒரு கம்பெனியையே விலைக்கு வாங்கிட்ட போல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்த சாமுண்டீஸ்வரிய கொஞ்ச நாளைக்கு ஏமாத்தலாம், ஆனா ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. வழக்கம் போல இங்கேயும் ஆள் மாறாட்ட வேலையை ஆரம்பிச்சு என்னை ஏமாத்த பார்த்த இல்ல, ஆனா உன்னோட பேட் லக் நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டேன். போன தடவை என்ன டிசைனா ஏமாத்தின, நானும் உன்னை நம்பி முட்டாளாகிட்டேன். இப்பவாச்சும் நான் சுதாரிக்கலனா சாமுண்டீஸ்வரியா நான் வாழறதே வேஸ்ட். எவ்வளவு தைரியம் இருந்தா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா உண்மையும் சொல்லி நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். நான் இருக்கிறப்பவே ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன்? ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, உன்னை பத்தி சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கிறப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கா? அவ என் மனைவி, அவ மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முதல்ல இந்த உண்மையை போய் அவகிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். டேய், நீ என்ன ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணுவ. உன்னோட அவளுக்கு நடந்த கல்யாணத்தை நான் ஒரு கெட்ட கனவா நினைக்கிறேன். அதே எதுக்கு நான் போய் என் பொண்ணு கிட்ட சொல்லணும்? அவளை பெத்தவன் நான், எனக்கு எல்லா உரிமையும் அவ மேல இருக்கு. அவ வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன். அது அவ உங்க பொண்ணா மட்டும் இருக்கும்போது, எப்போ அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அப்பவே அவ எனக்கானவள் ஆயிட்டா. என்ன மீறி உங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்படியா? உன்னை மீறி எதுவும் செய்ய முடியாதா? ஆமா, ரேவதி விஷயத்துல உங்களால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட இருந்து உங்களால அவளை பிரிக்கவே முடியாது. என்ன அம்மாவும் எம்டி சாரும் இவ்வளவு நேரம் பேசுறாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல ரேவதி, அத்தை சும்மா கூட வர சொன்னாங்க, நானும் வந்தேன். மத்தபடி எதுவும் எனக்கு தெரியாது. என்ன சொன்ன? உன்கிட்ட இருந்து ரேவதியை பிரிக்க முடியாதா? நாளைக்கே நான் அதுக்கான வேலையை செய்ய போறேன். என்னன்னு பாக்குறியா?